வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து இருக்கார். சிறப்பு தான். அதே சமயத்தில் ஆவணி மாதம் 5ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறது. அப்போ முயற்சிகள் பலிதமாகும். அதாவது நடக்காத சில விஷயங்கள் நடப்பதற்கான, அதாவது இது நடக்கவே நடக்காது, இதை எடுத்து செயல்படுவது வேண்டாம் அப்படின்னு விலக்கி வச்சிருப்பீங்கள்ல, அதை எல்லாம் இப்ப எடுப்பீங்க. உங்க முயற்சியால் உங்க தைரிய வீரியத்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் யாரோட சேர்ந்திருக்காருன்னா புதனோட சேர்ந்திருக்கார், தனாதிபதியோட சேர்ந்திருக்கார். கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோட இணைவு பெற்று முயற்சி தரத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்க முயற்சிகள் பணத்தை பற்றிய, பணத்தை பெருக்கக்கூடிய தன்மைகள், அதற்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கிறது. ஸோ இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறும். நல்ல புத்தி, நல்ல அறிவு, நல்ல மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ உங்களை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, நீங்களே கெடுத்துக்குவீங்க. அப்போ உங்களுடைய டிசிஷன் மேக்கில் சில குளறுபடிகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய ஒரு கிரகம் அதே சுக்கிரன் தான். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கடனை நிவர்த்தி பண்ணணும், அல்லது நோயிலிருந்து ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இதிலிருந்து விலக்கு எடுக்கணும், இந்த வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறணும், ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டே, அதாவது ஜெயந்தி, சுக்கிரனுடைய ஜெயந்தி வருகிறது. எப்போ வருது? ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிரனுடைய ஜெயந்தி. சார் அவனுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய்விளக்கு போட்டு நீங்க வழிபாடு எடுத்துக்கொண்டால் உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் வலுப்பெறும். கடன், நோய், வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான அத்தனை வகையான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் திருமணம் ஆகலை சார், திருமணத்தில் தொந்தரவு இருக்குது சார், பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த திருமண ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆவணி மாதம் எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. கடந்த ஒரு 3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதியான செவ்வாய் போய் நீச்சமாக இருந்தார். அப்புறம் கேதுவோட சேர்ந்து இருந்தது. இப்போ 5ல் உட்கார்ந்துருக்கு, ஒரு நல்ல தன்மையில் இருக்கு. அப்போ நிறைய பேர் இந்த ரிஷபத்துக்கு திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும். தடை அதாவது தடைங்கிறது இல்லை, நிவர்த்தியாகி விட்டது. அப்போ இந்த மாதம் ஆவணி மாதம் திருமணம் செய்வதற்குண்டான அத்தனை அம்சங்களும் உங்க முயற்சியால இனிதே நடந்தேறும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார் எனக்கு திருமணம் நடக்குது, தடை இருக்கு சார், நிறைய பார்த்துட்டோம் சார், என்ன செஞ்சாலும் அது நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒரு வழிபாடு இந்த ஆவணி மாதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண ஸ்தானத்தின் அதிபதி. அந்த செவ்வாயினுடைய பர்த்டே, அதாவது ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ஸோ எப்போ நடக்க இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாயினுடைய, அதாவது பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்போ வருது அப்படின்னா ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025 மண்டே, திங்கட்கிழமை வருது. ஸோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய் விளக்கு
வச்சு உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? திருமணம் நடக்கலையா? திருமணத்தை பற்றிய சிந்தனைகள், அல்லது சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடா, இல்லை நிலம் வாங்க முடியலையா? ஸோ இந்த மாதிரியான தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிற நிகழ்வு இந்த ஆவணி மாதம் உண்டு. அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போவதில்லை. தனம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே குரு பகவான் தான் உங்களுக்கு 8க்குரியவன், அட்டமாதிபதி. வலிவேதனையை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். அப்போ இந்த 2 விஷயங்களை செய்யக்கூடிய, வலிகளை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான், லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் எங்க உட்கார்ந்திருக்கார்? 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிறைய பேர் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் செல்வதற்கு உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு வேலைக்காக வெளி மாநிலம் போகணும், வெளி ஸ்டேட் போகணும், அல்லது வெளி டிஸ்ட்ரிக்ட், அதர் டிஸ்ட்ரிக்ட் போகணும், கண்ட்ரி மாறணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உகந்த மாதம். இத்தனை நாள் அது நடக்கலை சார், நானும் முயற்சி எடுக்கிற நடக்கலை, இப்போ ட்ரை பண்ணுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பணம் திடீர்னு வரும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், கொடுத்த பணம் வர மாட்டேங்குது சார், நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார், ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார், சக்ஸஸ் கொடுக்கல, தனத்தால் திருப்தி அடையலை, ஒரு வழக்கு இருக்குது சார். இந்த மாதிரியாக ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வழிபாடு, அந்த குருவால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு அட்லீஸ்ட் குரு புத்தி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த குரு பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைய பெறுகிறது. சார் எப்போ சார் இது வருது அப்படின்னா, ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2025 அது வியாழக்கிழமையே வருது குரு பகவானுடைய ஜெயந்தி. ஸோ அன்றைய தினம் நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால், என்ன வழிபாடு? ஒரு வழக்கு இருக்குது, ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, லாபமே இல்லை சார், நான் என்ன ஆனாலும் நட்டமாகவே இருக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்கலை. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நீங்கள் அந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபடுவதும் சிறப்பு தான். சார் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் சார் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சனி பகவானை தான் பார்க்கணும். ஏன்னா 9க்கும் 10க்குரியவன் யாருன்னா சனி தான். உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும், அதே சமயத்தில் 10க்குரிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சனி இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது ஒரு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்பெறும். டக்குன்னு மாறும், திடீர்னு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ மாறும். அதாவது மாறணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கான டைமே கொடுக்கலன்னா இப்போ மாறிடும். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கார். நினைத்தது, எதிர்பார்த்ததை அப்படியே மாற்றி, அதாவது வக்ரமன் என்ன, இயல்புக்கு மாறிய தன்மை. இது வரைக்கும் நினச்சிட்டே இருந்தீங்க, மாற முடியல, இப்போ மாறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போது ஒரு நல்ல பாக்கியம், வேலை மாற்றம், ப்ரமோஷன், நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன், இதை மாதிரியான தன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், ப்ரொமோஷன் திடீர்னு வந்துருச்சு சார் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இடமாறணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், மாறலை, சரி அது போயிடுச்சு, வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், திடீர்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத சில விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்.
யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு தொழில் அமையல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அல்லது தொழிலால் லாபம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த சனி பகவான் ஜெயந்தி அன்றைக்கு வழிபடுவது சிறப்பு. சார் என்னைக்கு சார் சனி பகவானுடைய ஜெயந்தி வருதுன்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 சண்டே வருது. ஸோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 8 நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபட்டீங்கன்னா, தொழில் பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குறைபாடுகள், அல்லது யாருக்காவது சனி புத்தி நடக்குது, ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி புத்தி நடந்தாலும் இது வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஸோ ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக நடக்காத ஒரு நல்ல விஷயங்கள், ஒன்று குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலையில் மாற்றமாக இருக்கலாம், அப்பாவின் மூலமாக சில அனுகூலம் இருக்கலாம், அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இப்படி நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய பெறும்.